பிளஸ்டு வித் பாய் பேபி அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆர்த்தி அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேர்த்துக்கும் 3வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த ட்விட்டர் மூலியமா ஒரு பதிவையும் வந்து போட்டிருந்திருக்கிறாரு. ஸோ நேத்து நைட்டு இந்த அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம ஒரு சில பதிவையும் அந்த இடத்துல வந்து சேர்த்து வந்து போட்டிருக்கிறாரு. அப்படி அங்க என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு நேற்று இரவு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்த்தியும் குழந்தையும் நலம். ஆராதனாவுக்கும் குகனுக்கும் நீங்கள் தந்த அன்பையும் ஆசையும் எங்கள் 3வது குழந்தைக்கும் தர வேண்டும், நன்றி அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் மூலியமாவே வந்து கன்வேயா வந்து பண்ணிட்டு போயிருந்திருக்கிறாரு. ஸோ இவரு அபிஷியலா இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து வெளியில சொல்லியிருந்தாலும் கூட, இதுக்கு முன்னாடி ஃபேமிலியா ஒரு பர்த்டே பார்ட்டில போய் கலந்துட்டு இருந்தப்பவே ஆர்த்தியும் சிவகார்த்திகேயனும் அந்த ஃபங்க்ஷன்ல வந்த வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியில வரும்போது, ஆர்த்தி அவர்களை பார்த்து நிறைய பேர் வந்து இவங்க கன்சீவா இருக்கிறாங்க போல இருக்குது, 3வது குழந்தை வந்து இவங்களுக்கு பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட சைடு இருந்து வந்து ஷேர் பண்ணிட்டு பதிவும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அபிஷியலா இப்ப சிவகார்த்திகேயன் அவர்களே, ஆமா அது உண்மைதான், அதே போல எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் வந்து பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்த்து சர்ப்ரைஸா வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கன்வேயும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு இந்த இடத்துல. அவங்க அப்பா ஒரு நல்ல தாசனு அற்புதமான மனுஷன். சிவகார்த்திகேயன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு கூட போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தன் சொல்லிட்டான். ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு அத்துக்கத்த மூலிகை. அவங்க அப்பா பேர் தாஸு, அவர் ஒரு சூப்பர்டென்ட்டு, அவர் எப்படிப்பட்ட ஆளு, திருச்சியில் ஏதோ காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், மிமிகிரியெல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுகிறானே, வேலைக்கு போகணுன்னா அவன் மாட்டேங்கிறான். தம்பி தாசு பையனா நீங்கள்? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவா இல்லை, அவங்க மாமா வந்து பார்த்தாங்க. இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி. அவங்க இருக்கிற இடம் வந்து பெரிய இடம், நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்திருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேலை தான் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணுறாரு. பழசாக வச்சுருப்பேன், பழைய ஜிபே வச்சுருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசடர் கார் என்ன இருக்குது. எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா